ஆலியா பேசுகிற பொழுது வீடியோ எடுத்து அந்த 4 ஆண்களையும் கவனித்திருக்கிறேன். ஆண்டவன் அவர்களுக்கு தக்க பதில் வழங்குவாராக. அனைவருக்கும் இனிமையான நண்பகல் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேலூர் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊர்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ஒரு 4 தடவை கேட்டாதான் நல்லா இருக்குன்னு ஒரு தடவை சொல்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க. அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம விஐபி சிட்டி வந்து தமிழகம் முழுவதும் அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம வேலூர்ல ப்ளூ ஹாரிசான் சொல்லிட்டு ஒரு அருமையான ப்ராஜெக்ட். இங்க வந்து இவ்வளோ சிட்டிக்கு பக்கத்துல கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள டைட்டில் பார்க் வரப்போகுது. அது பக்கத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான சைட்டா இந்த சைட் வந்திருக்கிறதுல எனக்கு லான்ச் பண்ண வந்து எனக்கு சந்தோஷம். ஏன்னா 10 வருஷம் முன்னாடி 12 வருஷம் முன்னாடிலாம் எங்கேயாவது யாராவது கூப்பிடுவாங்க, நாங்க போவோம், நாங்களே காணாம போயிடுவோம். சுத்தமா நாங்களே காணாம போய் எங்க இருந்த எங்க வருதுன்னா அப்படியே வளாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இவ்வளவு நியர்பையா இங்க எத்தனை கஸ்டமர் இப்ப புக் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு புக் பண்ணவங்க கை தூக்குங்க. சாரு வேற யாரு பாத்துட்டு இருக்காங்க? கன்ஃபார்ம் பண்ணி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. காலையில இருந்து 10 புக்கிங் ஆயிருக்கான். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எங்க சார்பா எல்லாருடைய சார்பாவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நம்ம பட்ஜெட்டை விட ஒரு 10 லட்சம் அதிகமா இருக்கே அப்படின்னு யோசிச்சு சில இடத்த நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஆனா நம்ம குழந்தைங்க அதை 1.5 கோடி கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். அதிகமா கொடுத்து இல்ல வாங்க முடியாதபடியே ஆயிரும். அதனால இது ஒரு சரியான தருணம் நீங்க எல்லாருமே வாங்குறதுக்கு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நியர்பையா இவ்வளவு அழகான அமைப்போட ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்தோட வேலூர் மக்கள்லாம் அவ்வளவு அன்பா. ஆனா வேலூர் வந்து என்ன வெயில் அடிச்சாலும் நீங்க சிரிக்கிறீங்க பாருங்க, அதான் எனக்கு பிடிச்சதே. எனக்கு ஏன்னா நல்ல குளுகுளுன்னு இருக்கிற இடத்துல வெறியா இருக்கான். இவ்வளவு வெயில் அடிச்சோம் அவ்வளவு அழகா சிரிச்ச முகத்தோட வரவேற்று நான் ஹோட்டல்ல இருந்து கீழே இறங்குறேன், அண்ணன் டீ குடிக்க வாங்கிறான். வெயில் ஒருத்தன் வேணாம் தம்பி ஜூஸ் குடிக்க வேணாம் தம்பின்னு ஏதாவது சாப்பிட்டு போனேன், எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த அன்பு வேற எங்கேயுமே கிடைக்காது. எல்லா ஊர்லயும் நல்ல மக்கள் இருக்கீங்க, நல்ல மனிதர்கள் இருக்கீங்க, ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. எல்லாரும் என்னென்ன பிளாட் புக்கான பிளாட் தவிர மீதி எந்தெந்த பிளாட் இருக்கு அவைலபிள் இருக்குன்னு போய் பாருங்க. என்னைக்குமே வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த நம்புவேன். ஒரு நிலம் வாங்குறப்பயோ அல்லது ஒரு வீடு வாங்குறப்பயோ அந்த இடத்துக்கு போய் நின்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு நம்ம உள் மனசு சொல்லும், இறையருள் சொல்லும். அந்த இடத்த வேற எந்த ஒரு சந்தேகம் இல்லாம அந்த பிளாட்டை புக் பண்ணுங்க. நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், கார்னர் பிளாட்டா கொடுங்க. கார்னர் பிளாட் இல்லைன்னா வாங்காம போயிருவேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அதுல ஓரமா ஒரு பிளாட் கிடக்கும், அதுல வாங்கியிருக்கேன். அதை விட 10 மடங்கு விலை கொடுத்து. இது எதுவுமே கார்னர் பிளாட் முன்பக்கம் பின்பக்கம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே கம்யூனிட்டி தான், எல்லாமே ஒரே வீடு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாரும் அவசியம் ஃபுல் சைட்டையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்த பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ள கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வரப்போற டைட்டில் பார்க் பக்கத்துல இந்த இது இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட ஒரே ஒரு அட்வைஸ், வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியா இருங்க. மிகப்பெரிய சொத்து சேர்க்கிறீங்களோ இல்லையோ, ஒரு குடும்பத்துக்கு நிச்சயமா சொந்தமா ஒரு நிலம் வேணும். ஏன்னா உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை ஒரே ஒரு பிளாட் மாத்திரும். உண்மையா உண்மையா? ஒரு சொந்தமா இடம் இருந்தா போதும், அவ்வளவு சந்தோஷமா நாம இருப்போம். ஏன் எந்த வீட்டு ஓனருக்கும் பதில் சொல்ல வேண்டாம்டா ஆண்டவான் இருக்கும். கரெக்டா? ஆணி அடிக்காத, சுவிட்ச போடாத, வேகமா ஓடாத, செவுத்த சுரண்டாத, சொந்தக்காரனை வர விடாத. குடும்பத்துல இன்னைக்கு 4 பேர் உள்ள வந்துட்டானுங்களா, இனிமேல் வீட்டுல 4 பேர் தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா 4 பேர் வரக்கூடாது. சொந்தக்காரன் தெருவில் போய் பார்க்க முடியும்? இது எல்லா பிரச்சனைக்கு தீர்வு நமக்குன்னு ஒரு சொந்த இடம், சொந்த வீடு. இடத்தை இப்ப வாங்குங்க, வீடு அந்த மாதிரி பொறுமையா நீங்களும் கட்ட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எல்லா செல்வமும் குவிவதற்கு இறைவன்ட்டையும் இயற்கையும் என்னுடைய பிரார்த்தனைகள். பெஸ்ட் விஷஸ். புக் பண்ண 10 பேருக்கு, புக் பண்ண போறவங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.